பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோவில், புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில், மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் என விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களால் இந்தியா முழுவதும் நேற்று விழாக்கோலம் பூண்டது. வண்ணமிகு பிள்ளையார் சிலைகளை பல்வேறு கலைநயம் மிக்க வடிவுகளில் அமைத்து பொதுமக்கள் அவர்களின் வசிப்பிடம் அருகே வைத்து கோலாகல விளக்குகள் ஜொலிக்க கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பூஜைகளுடன் விநாயக பெருமானை வழிபட்டவாறே சிறப்பாக கொண்டாடினர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்கள், பல்வேறு ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் சமூகத்தின் முக்கியஸ்தர்கள் பலர் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி தங்கள் வாழ்த்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்டனர். பிரணவ பொருளாக திகழ்ந்து வேண்டுவோருக்கு வேண்டியதை வழங்கும் விநாயகப் பெருமானின் திருவருளால் அனைவருக்கும் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் நிறைந்த வாழ்வை அருள வேண்டும் என்று வினை தேர்க்கும் விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து அனைவருக்கும் தனது உளமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது வாழ்த்துச் செய்தியை பகிர்ந்திருந்தார். அனைவரின் வாழ்விலும் செல்வம், வளம், ஆரோக்கியம் ஆகியவற்றை வழங்கிட விநாயக பெருமானை மனதார வேண்டுவதாக சொல்லி தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்தியிருந்தார். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் தனது வாழ்த்து செய்தியில் கூறியிருந்தார். வழக்கம் போல இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதை புறக்கணிக்கும் விதமாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் எந்த வாழ்த்து செய்தியையும் தமிழக மக்களுக்கு பகிரவில்லை. பீகார் மாநிலத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் நடத்திய யாத்திரையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். அதில் பேசிய அவர், பீகார் வாக்காளர்களை நீக்கியது ஜனநாயக படுகொலை. பாஜக சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மை போல தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். பீகாரில் இறந்து போனவர்கள், வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள், 2 இடங்களில் பெயர் இருந்தவர்கள் என 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. இதை தவறு என்று கூறி காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகள் பேரணி மற்றும் போராட்டங்கள் நடத்தி வருவது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சயான், வாளையார் மனோஜ், சந்தோஷ் சாமி, தீபு, சதீஷன், உதயகுமார், ஜித்தன் ஜாய், ஜமீர் சீர் அலி, மனோஜ் சாமி, பஜன் குட்டி ஆகிய 10 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை ஊட்டி செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்நிலையில் கொடநாடு பங்களாவில் தடயங்கள் அளிக்கப்பட்டுள்ளதால் வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி மற்றும் எதிர்த்தரப்பு வக்கீல்கள் கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய வேண்டும் என வழக்கில் கைதாகியுள்ள ஒருவரான ஜித்தன் ஜாய் கடந்த ஏப்ரல் மாதம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முரளிதரன் மனுவை தள்ளுபடி செய்து விசாரணையை அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மதுரை மாநாட்டில் தொண்டரை பவுன்சர் தூக்கி வீசிய சம்பவத்தில் நடிகர் விஜய் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குதான் நடிகர் விஜய் மீது பதியப்பட்டுள்ள முதல் குற்ற வழக்காகும். குற்ற வழக்கு எண் 346/2025 கொலை, மிரட்டல், கூட்டு தாக்குதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கில் முதல் குற்றவாளி A1 ஆக நடிகர் விஜயையும் மற்றவர்களாக பவுன்சர்கள் 10 பேரையும் சேர்த்துள்ளனர். சம்பவம் நடந்த மதுரை தாவேகா மாநாடானது கூடக்கோவில் போலீஸ் ஸ்டேஷன் எல்லை வருகிறது. எனவே தற்போது பெரம்பலூர் குன்னம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து மதுரை கூடக்கோவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் பீகார் பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி, முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் மாநிலம் சென்றுள்ளார். புத்தருக்கு ஞானம் கொடுத்த போதி மரம் பீகாரின் புத்தகயாவில் தான் இருந்தது. அதே போல சமூக நீதி ஞானம் வழங்கிய கர்பூரி தாக்கூர், பிண்டேசுவரி பிரசாத் மண்டல், ராம் அவதேஷ் சிங், சரத் யாதவ், லாலு பிரசாத், நிதிஷ்குமார் உள்ளிட்டோரை வழங்கிய மண்ணும் பீகார் தான். இந்தியாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் விவரங்களை முதலில் வெளியிட்டு நடைமுறைப்படுத்திய மாநிலமும் பீகார் தான். அத்தகைய சிறப்புமிக்க பீகார் மண் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சமூக நீதி ஞானத்தை வழங்கும் என்று எதிர்பார்ப்போம். சென்னை திரும்பியதும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஆணையிடுவார் என்று நம்புவோம் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள் என மதுரை மாநாட்டில் விஜய் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், கடந்த மாநாட்டில் சிஎம் சாராக இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறினார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பேசிய அவர், அனில் ஏன் அங்கிள் அங்கிள் என்று கத்துகிறது, அது ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் என கூறினார். மகாபாரத காலத்திலேயே மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்த இந்தியா கற்றுக்கொண்டது என போபாலில் உள்ள இந்திய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ரைட் சகோதரர்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவில் புஷ்பக விமானம் இருந்தது. மகாபாரத காலத்திலேயே ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்த இந்தியா கற்றுக்கொண்டது. ஜான் டால்டனுக்கு முன்பே மகரிஷிகள் அணு கோட்பாட்டை முன்வைத்தனர். நமது நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வளர்ந்து விட்டது என்று தெரிவித்தார்.
தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை குழு நேற்று கூடியது. அப்போது மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறையின் பரிந்துரையை ஏற்று 2030 காமன்வெல்த் போட்டியை இந்தியாவில் நடத்த விண்ணப்பம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் காமன்வெல்த் போட்டியை நடத்த சிறந்த இடமாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிளாஸ்கோவில் நவம்பர் மாதம் கடைசி வாரம் நடைபெற இருக்கும் காமன்வெல்த் போட்டிக்கான பொதுக்கூட்டத்தில் போட்டியை நடத்தும் நாடு தேர்வு செய்யப்படும். பட்ஜெட் விவகாரம் தொடர்பாக கனடா போட்டியை நடத்துவதிலிருந்து பின்வாங்கியுள்ளது. இதனால் இந்தியாவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. 2036 ஒலிம்பிக் போட்டியையும் நடத்த இந்தியா தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்தியா கடைசியாக 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் காமன்வெல்த் போட்டியை நடத்தியிருந்ததும் அது தொடர்பாக 90 கோடி ரூபாய் அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுரேஷ் கல்மாடி தொடர்புடைய ஊழல் சம்பவம் வெடித்ததும் நினைவு கூறத்தக்கது. வரி விதிப்பு தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக டெல்லி அரசு வட்டார தகவல் வெளியாகியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் பட்சத்தில் இந்தியாவுக்கு எதிரான வரி விதிப்பின் ஒரு பகுதி ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி கஜகஸ்தானில் உள்ள ஷிம்கென் நகரில் நடந்து வருகிறது. இதில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டு பதக்கங்களை குவித்து வருகின்றனர். இதில் 25 மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டர் பிரிவில் இந்தியாவின் 22 வயது அனுஷ் பன்வாலா வெள்ளி பதக்கம் வென்றார். சீனாவின் சூ லியோன் போவன் தங்கத்தையும் கொரியாவின் லீ ஜேகியோன் வெண்கலத்தையும் வென்றார். இதுவரையில் இந்தியா 39 தங்கம் உட்பட 72 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது.